எனக்கு பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. 6 months லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கப். ஒரு ஃபீல் அப்போவே இருக்கும், நல்ல கேர்ள் மிஸ் பண்ணிட்டேனே, ஒரு நல்ல சோலை மிஸ் பண்ணிட்டேனே. அதுக்கப்புறம் அவர் எகெயின் ப்ரொபோஸ் பண்ணாரு, எனக்கு அவரை மறக்க முடியல. நீ என்ன பாக்குற மாதிரி நான் ஒன்ன பார்க்கலையே, நான் பேசும் காதல் வசனம் உனக்கு தான் கேட்கலையே. அடியே என் கனவுல செஞ்சு வச்ச சிலையே, கோழியே என் கண்ணுக்குள்ள பத்தி வைப்ப உனையே. ஒரு பில்லா போல நானும் ஆனாலும் உன்னை நல்லா பார்த்து பேன என்னாலும், அடியே ஜன்மானாலும் நீ இல்லாம நான் இல்லடி. நான் நல்லா பார்த்துப்பேன், நான் நல்லா பார்த்துப்பேன். சின்ன சின்ன நட்சத்திரம் பறிக்க வந்தாய், இந்த வெண்ணிலாவை வெண்ணை பூசி விழுங்கி விட்டாய். சின்ன சின்ன நட்சத்திரம் பறிக்க வந்தாய், இந்த வெண்ணிலாவை வெண்ணை பூசி விழுங்கி விட்டாய். அதிவீரா உயிரை உயிரால் தொடுவீரா. நட்சத்திரம் பறிக்க வந்தேன், இந்த வெண்ணிலவை வெண்ணை பூசி விழுங்கி விட்டேனே. And I know how much she went through in this relationship. I think she deserves everything. Not only darshan, everything, all the happiness and blessings, she really deserves it. சுருக்கமாக சொல்ல போனால் கொஞ்சம் ஒரு 50% சந்தோஷ் சுப்ரமணியன் ஜெனிலியா மாதிரி. உன் செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள், நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள். அடடா 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 ஏதோ செய்கிறாய், அடடா 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 என் நெஞ்சை கொய்கின்றாய். கேசினியை இல்லத்தரசியாக இல்லத்துறவியாக ஏற்று காலம் முழுக்க கண்கலங்காமல் இல்வாழ்க்கை துணையாக ஏற்று வாழ்வதற்கு பிரிய தர்சனுக்கு பூரண சம்மதம்தானே?